ஒரு முஸ்லிம் ஒரு பிள்ளையை குறித்து நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நான் பார்த்தேன். அந்த இடத்துல அவளோட பேர் என்னன்னா முனிபா மசாரி அப்படின்னு. முனிபா மசாரி அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் கேர்ள். அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா வந்து 18 வயசுல கல்யாணம் பண்ண 17 வயசுனா அந்த பிள்ளைக்கு வந்து என்ன அப்பதான் ஸ்கூல் முடிச்சிருப்பா இல்லையா? என் பொண்ணு வயசு தான் இருக்கும். அப்போதான் ஸ்கூல் முடித்த பிள்ளை. அப்போ அவள் சொல்கிறா, அப்பா நான் நிறைய படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை நம்மளுடைய கஷ்டம் படி உடனே கல்யாணம் பண்ணிடணும், +2 படித்ததே பெரிய விஷயம், அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய கட்டாயத்தின் பேரில் கல்யாணம்லாம் முடிஞ்சிருது. ஆனால் திருமணம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு அன்போ அரவணைப்போ அவளுடைய அவ்வளோ அழகான ஒரு பெண்ணு. நீங்கள் அதை போய் நீங்கள் பாருங்கள் யூடியூப்ல, முனிபா முசாரி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு பெரிய அன்போ அரவணைப்போ இல்லை. அவனுடைய கணவன் வீட்டில் ஒரு நாள் என்ன ஆயிடுது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அவ சந்திக்கிறான். ஆக்சிடென்ட் சந்திச்சு அவருடைய கால்கள் முற்றிலுமா செயலிழந்து போகுது. பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்கு வந்து பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்கும், சரியா? குழந்தைகள்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, உன்னால நடக்க முடியாது, உனக்கு பிள்ளைகள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னால நடக்கவும் முடியாது, உனக்கு பிள்ளைகள் இருக்காது. அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய இடியா இருக்கு. ஐயோ, எனக்கு பிள்ளைகள் பிடிக்கும், ஆனா எனக்கு பிள்ளைகள் இருக்காதா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இடியா இருக்கு. இதே இன்ஃபர்மேஷன் அவளோட ஹஸ்பண்டுக்கும் போகுது, கணவருக்கு போன உடனே அவன் என்ன பண்றான், அவன் பெரிய ஆளு, அவன் வந்து ஒரு 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் இவளை வந்து பார்க்கவே இல்லை. பார்க்காம ஒரு 3ஆவது வாரத்தில் அவனுடைய மேரேஜ் இன்விடேஷன் கார்டு அனுப்புகிறான். அவளுக்கு அனுப்பி, எனக்கு திருமணமாக போகுது, உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு திருமணமாக போகுது, முடிஞ்சா என் திருமணத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பி வைக்கிறான். யாரு? கணவர். இவளுக்கு இடி மேல இடி. முதல்ல இவளால எந்திரிக்கவே முடியல. 2வது இவளுக்கு பிள்ளைகள் பிறக்கும்னு பார்த்தா பிள்ளைகளும் பிறக்க முடியாதுன்ற அந்த ஒரு இது. 3வது சரி கணவராவது கூட இருப்பார்னு பார்த்தா கணவரும் இல்லை. எல்லாராலையுமே கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. கஷ்டப்பட்டு இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு முன்னேறினா அவளே சொந்தமா நல்ல பேச்சு திறமை இருக்கு. அந்த பிள்ளைகளோட அந்த ஸ்பீச்சை கேட்டா அடிச்சுட்டு போறா. அவ்வளோ பேச்சு திறமை, சூப்பராக பேசுகிறா, நல்ல பேச்சு திறமை. அப்போ நிறைய சேனல்ஸ்லேருந்து, நிறைய நியூஸ், அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து, நீங்கள் ரிப்போர்ட்டராக இருங்க, நீங்கள் வந்து எங்களுடைய ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டு அவளுடைய பேர் வந்து ரொம்ப ஒரு புகழின் உச்சக்கட்டத்துக்கு அவள் வந்துடுது. அவள் சொல்கிறா, நான் வந்து இந்த புகழின் உச்சக்கட்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்து இப்போ நான் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜை நான் அதை வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் எனக்கு இப்போ அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க.